மழையால் எள் சாகுபடி பயனற்று போன நிலையில் டிராக்டரை கொண்டு எள் பயிரை அறுவடை செய்யாமலேயே விவசாயிகள் உழவு செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் எள் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யும் நிலையில் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக கோடை சாகுபடி பயிர்கள் முற்றிலும் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக திருவாரூர் அருகே உள்ள சேந்தனாகுடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி மூர்த்தி தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தில் எள் சாகுபடி செய்திருந்த நிலையில் மழையால் முழுவதுமாக எள் சாகுபடி அழிந்தது. இதன் காரணத்தினால் டிராக்டரை வைத்து முழுவதுமாக எள் சாகுபடி செய்த நிலத்தை உழவு செய்து அழித்தார். அப்பிநாயக்கன்பட்டி ஜங்ஷன் பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொடிக்கம்பம் களவாடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அப்பிநாயக்கன்பட்டி ஜங்ஷன் பகுதியில் திருப்பத்தூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கட்சி கொடிக்கம்பம் நடப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள காரணத்தினால் கொடி இல்லாமலும் வெறும் கம்பம் மட்டுமே இருந்துள்ளது. இந்நிலையில் அந்த கொடிக்கம்பத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றதாக கூறி தமிழக வாழ்வுரிமை கட்சி திருடி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோயிலில் வைகாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் பொதுமக்கள் நோயின்றி வாழவும் 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி குங்கும மலர்களால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். முன்னதாக உற்சவர் வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் கோயிலை 3 முறை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. கோயம்புத்தூர் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி, வால்பாறை, உலாந்தி, மானாம்பள்ளி மற்றும் உடுமலை, அமராவதி என 6 வன சரணாலயங்கள் உள்ளன. இந்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 128 வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கணக்கெடுப்பு பணியானது நேற்று தொடங்கிய நிலையில் நாளை முழுவதும் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. வாலாஜாபேட்டை அருகே அருள்மிகு ஸ்ரீ மகாபால நாகம்மன் ஆலய வருடாந்திர உற்சவ திருவிழாவில் ஏராளமான இலங்கை தமிழர்கள் அம்மனுக்கு காப்பு கட்டி சிறப்பு வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பாலார் அணைக்கட்டு இலங்கை தமிழர்கள் குடியிருப்பு முகாமில் உள்ள ஸ்ரீ மகாபால நாகம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாதம் உற்சவம் திருவிழா வெகு விமர்சையாக கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் இலங்கை தமிழர்கள் ஏராளமானோர் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்து வழிபட்டனர். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காப்பு கட்டி விரதமிருந்த இலங்கை தமிழர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம், தீச்சட்டி மற்றும் அங்க பிரதர்ஷனம் ஆகிய சிறப்பு நேர்த்திக்கடனை மேற்கொண்டு ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து தங்களது கைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.